எல்லாருக்கும் எனது ஈஸ்டர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு திரமிசு முன்னாடியே பண்ணி ஃபோனில் பாதுகாத்து வச்சிருந்தேன். சரி பார்க்க நல்லா இருக்கேன் ரெசிபி பார்த்தா லேடிஸ் ஃபிங்கர் வேணுமா? லேடிஸ் ஃபிங்கர்னா வெண்டைக்காய் ஆச்சே, சாப்பிட்டு தான் இல்லையே தவிர அது கேக்குன்னு தெரியும். கேக்குக்கு எதுக்கு வெண்டைக்காய்? சரி ஒரு வேளை இட்டாலியா ரஷ்ய தெருவோர கடையில் ஃபேமஸாக இருக்கும் போலன்னு ஃபுல் வீடியோ பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது அது பிஸ்கட்டா. ஏன் அரை தூக்கத்தில் பிஸ்கட்டுக்கு லேடிஸ் ஃபிங்கர்னு பேர் வச்சாங்களோ ஒரே குழப்பம். ஆனால் அந்த கேக்கு பண்ணுறதுக்கே ஒரு 2 நாள் செலவு பண்ணும். ஏன்னா இதை பண்ணும்போது எங்கள் அம்மா அவங்க காம்பவுண்ட் போடுற வேலையை ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்க முடிச்சிட்டாங்க. நானும் உட்காந்து முட்டையை பிரிக்கிறது, ஃப்ரிட்ஜில் காய வைக்கிறது, சீஸ் பண்ண பிஸ்கட் பண்ணன்னு போயிட்டே இருக்கு. ஆனால் அந்த க்ரீம் பண்ணு வாயில் வைக்கும்போது ஒளி தெரிகிறது மண்ணா அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. கடைசி அந்த பண்ண பிஸ்கட்டை காஃபி தண்ணியில் முக்கி எடுக்கணுமா? நான் உனக்கு தெரியாமல் ஃபுல்லாக முக்கிட்டு அது முழுசாக அந்த டீக்குள்ளே முக்கின பிஸ்கட் மாதிரி கோந்துட்டு அப்புறம் பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் முக்கி எடுத்து க்ரீம்லாம் வச்சு ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சாச்சு. இதோட முடிஞ்சுதா? கிடையாது. ஒரு நாள் கழிச்சு திருப்பி வெளியே எடுத்து மேலே காப்பி தூள்னு போட்டு வெட்டி எடுத்தாதான் அது முடியும். அப்படி எடுக்கும்போது ஜெயிச்சிட்டோம் மாறாங்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு அந்த லேயர் வரணும்னு தான் ஆசை. அது ரொம்ப அழகு போல் இருந்துச்சு.